விஏ இருப்பார்னு பார்த்தா விஏ உள்ள யாருமே இல்லை. கதவு தட்டினா வந்து கரையாந்தான் வருது. இவங்க இருக்காங்களா இல்லான்னு தெரில. எந்த ஆஃபீஸில் ரோட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் இருக்காங்க. இதுக்கு அவங்க அங்கே பில்டிங் வந்து அவங்களுக்கு சரியில்லை கணது இங்கே கட்டினது பரையாங்குளத்து விஏவுக்கு. அவங்க வந்து இதை வந்து திறந்து வைக்கல, எதுவுமே செய்யலை. அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறக்காச்சும் இந்த ஓய்வு வரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இது கரையான் வந்திருக்காது. இன்றைக்கி இப்போ 10 லட்ச ரூபா போட்டு பில்டிங்கை கட்டி ஒரு கரையான் வைக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த 5 வருஷத்தில் ஆட்சியில் வந்து என்ன தான் செஞ்சாங்க? இது மேலே எதுக்கு நடவடிக்கை எடுக்கல? இது பக்கத்தில் ஐயா கலெக்டர் ஐயாவோட இந்த இதுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து மினிஸ்டர் நிறையா தடவை போயிருக்காங்க. சங்கீதா மேடம் கலெக்டர்லேருந்து இதோட 3-4 கலெக்டர் இருந்தக்கும் போயிருக்காங்க. சங்கீதா மேடம் இந்த பக்கம் இந்த ரோட்டில் போனாங்க. அதுக்கு வந்த கலெக்டர் ஐயாவும் அவரும் இங்கே வந்து தான் போனாங்க இந்த வழியில். அப்போ இதை வந்து அவங்க கண்ணுக்கு இது எதுக்கு தெரியலை? இது அப்போ ஒரு பில்டிங் வந்து போனால் போயிதுன்னா பரவாயில்ல. இப்போ பாருங்கள், மக்கள் வந்து கரண்ட் வந்து எவ்வளோ தட்டுப்பாடாக இருக்குன்னு தெரியுது. 10 வருஷமாக இதுக்கு வந்து கரண்ட் பில் வந்து சும்மா தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கரண்ட் ரன்னிங்கில் தான் இருக்குது. அப்போ 10 வருஷத்துக்கு என்னாச்சு? அப்போ மக்கள் வரிப்பணம் வந்து கரையாந்துன்றதுக்கும் சும்மா பூட்டி கிடக்கிற பில்டிங்கும் கரண்ட் பில் கட்டுறதா? இது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து எந்த மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதை வந்து இதே மாதிரி வந்து இப்போ வரிச்சூருக்குள்ளே வந்து 3 பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்குது. இப்போ பூரா மன்னர் பாரம்பரிய மாதிரி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி காளி என்ற முத்துராமலிங்கம் வந்து 3 தடவை வந்து பர்சனாக இருந்தார். அவர் அந்த 3 பீரியட்லையும் வந்து அவர் அந்த ஒரே பில்டிங்கில் தான் இருந்தார். அவர் புது பில்டிங் கட்டல. அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்த இடத்துல நாங்கள் உட்கார மாட்டோம்னு சொல்லி அது பக்கத்தில் இன்னொன்று கட்டினாங்க. அது இன்னொருத்தர் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அவர் 15 லட்ச ரூபா பில்டிங். இப்படியே பில்டிங் கட்டி அந்த பில்டிங் போனால் அப்போ போய் இதே மாதிரி நிலைமையில தான் அந்த பில்டிங் இருக்குது இன்னமும். அதுக்கப்புறம் வந்து வர்ச்சுவல் வந்து ஒரு ஹாஸ்டல் கொண்டு வந்தாங்க. பேர் செல்வராஜையா மினிஸ்டராக இருந்தார். அப்போ ஒரு ஹாஸ்டல் கொண்டு வந்தாங்க. அந்த ஹாஸ்டல் வந்து இப்போ வந்து அங்கே 10th வரைக்கும் அங்கிட்டு போயிருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு. வர்ச்சுவலில் வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குது. அப்போ அந்த புள்ள பூட்டி இப்போ யாரும் சரியாக வர்றதில்லை. அந்த ஹாஸ்டல் வந்து 30 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபாய் மதிப்புன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ பூட்டி தான் கிடக்கு. இதுக்கு எந்த நடவடிக்கை யாரும் எடுக்கவும் மாட்டேன்றாங்க. இதே வர்ச்சுவலாக கிழக்கு தொகுதியில் வந்து மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஏன் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை? அப்போ வர்ச்சுவல் வந்து ஊராக தெரியல யாருக்குமே. ஓட்டு மட்டும் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்கல்ல. இதை வந்து மக்கள் வந்து மனுவாக கொண்டு கலெக்டர் கொடுத்தோம்னா அந்த மனு வந்து என்ன ஆகுது? 15 நாளில் வந்து தீர்வு காணும்னு சொல்கிறாங்க. 15 நாள் தீர்வு காணுக்கு வேலையே இல்லைப்பா. எழுத்தாப்பில் நாங்கள் மனு யார் கொண்டு வரோமோ அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்றாங்க. 15 நாள் தீர்வு எங்கே வருது? எந்த தீர்வு இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஏதாச்சும் நாங்களே ஏதாச்சும் மாற்றுத்திறனாளி அடிப்படையில் போய் கேட்டோம்னா எங்கள் வீட்டுக்கு இல்லைன்னு ஒரு தபால் வரும். இல்லை நீங்கள் கொடுத்த மனு பரிசீலனை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி பில்டிங் ஒன்று கொடுத்தாங்கன்னா மாற்றுத்திறனாளி ஏதாவது சுயதொழில் பண்ணி வாழ்ந்துக்கிடுவாங்கல்ல. இந்த வர்ச்சுவலில் இப்போ 20 பேர் இருக்காங்க. இது இந்த பஞ்சாயத்துன்னு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பஞ்சாயத்தில் பூரா இந்த மாதிரி பில்டிங் வந்து கரையான் பிடிச்சி தான் இருக்குது. அது யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை அப்படியே போட்டு போயிடுவாங்க. அவங்களாம் கட்டுவாங்க, ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு ஃபண்டு ஒதுக்கணும் கணக்கு. அப்புறம் தமிழ்நாடு கடன் ஆகாமல் எப்படி ஆகும்? இப்படி கட்டி போட கடனாக தானே ஆகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.